நீர், என்னை வளர்த்தவர் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீர், என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இவ்வளவு நேரம் உம்மை பாடி உம்மை ஆராதிக்க நீ தந்த மேலான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள எங்களை பலப்படுத்துகிற நித்திய ஜீவனை தருகிற உடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், உடைய வார்த்தைகள் எங்களை உடைக்கட்டும், உடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்கட்டும், உடைய வார்த்தைகள் உமக்கு நேராக எங்களை திருப்பட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஒருவராகிலும் உடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாமல் வெறுமையாய் திரும்பாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா ஆண்டவரை விதைக்கப்படும்படியாய் இப்பொழுது ஒரு விஷயம் எங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் ஆண்டவரே, ஒரு பக்குவப்பட்ட ஆண்டவரே நிலமாய் பலன் கொடுக்கிற நிலமாய் எங்களை ஒரு விஷயம் மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னியும். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரை பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையின்படியா சுயமோ மாம்சமோ வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்குள்ள ஒரே மனம், ஒரே சிந்தனை, ஒரே இருதயம் உண்டாகட்டும். சிந்தனைகள் ஆண்டவரே சிதறடிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொருவரையும் உடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கிறபடினால தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 24:37. ஒருவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, இன்னொருவர் வாசிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 27. 2 சுவிசேஷ புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே காரியம்தான் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். மத்தேயு 24, 37, 38, லூக்கா 17ஆம் அதிகாரம் 26, 27. ரெண்டும் ஒரே மாதிரி காரியம்தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதை மத்தேயுல நம்ம வாசிக்கலாம். 24, 37. வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிற்கிற இந்த காலம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்த, அதாவது கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாக நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க. நீங்கள் வீட்டில் போய் முதல்ல இருந்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, கடைசி காலத்துக்கும் நீர் வரப்போகிற அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 3வது வசனம் 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும்
உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்போ நின்று கொண்டு இருக்கிறோம்னா, சீஷர்கள் ஆண்டவரோடு கூட ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது கேட்கிற அந்த காரியத்துக்கு ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டே வர்றாரு. சொல்லும் பொழுது ஒரு அடையாளத்தை குறித்து சொல்றாரு. நிறைய அடையாளங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க வரிசையை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள் நிறைய நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது. பூமி அதிர்ச்சி நடக்கும். ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ இன்னொரு அப்படியே படிச்சுட்டே சொல்லிட்டே வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. இப்போ நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? அடுத்தது சொல்றாரு, லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. இப்போ நோவாவின் காலம் எப்படி இருந்தது? அப்ப இந்த வசனம் நமக்கு புரியணும். ஆண்டவர் சொன்ன இந்த அடையாளம் புரியணும்னா, ஆண்டவர் திருஷ்டாந்தங்களாய் அல்லது அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாய் இப்படி இருந்தோம்னா இப்படி நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்காகத்தான் எல்லாத்தையும் பைபிள்ல என்ன வச்சிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா என்ன பண்ணாதீங்க, எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். என் ஜனமோ அதை அற்ப காரியமா என்ன பண்ணாங்களா? நினைத்தாங்க, எண்ணினாங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக நேரத்துல சில பாருங்க, நல்ல ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் மெசேஜில் ஒருத்தர், ஒரு அம்மா போயிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னாங்களாம். அப்போ போயிட்டு சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நல்லா ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்களாம். இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னாங்களாம். சரி, நீங்கள் வேணால் பைபிள் வாசிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். பைபிள் வாசி அடுத்த 5 நிமிஷம் என்ன ஆயிடுச்சா? நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. தூக்கம் வர்றதுக்காகவே பைபிள் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா வேதத்தை வாசிக்கிறதுனாலும் சரி, பிரசங்கத்தை கேட்கறதுனாலும் சரி, உடனே என்ன வந்துடுது? இப்ப கூட தூக்கத்துல தான் இருக்கீங்க போல, யாருமே வாய் திறக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. வரும்போது அந்த உற்சாகத்தின் ஆவிக்காக ஜெபம் பண்ணிட்டு வரணும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷமாவது வர்றதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உற்சாக ஆவி என்னை என்ன பண்ணுங்க, தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வரணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவியினாலே, அவருடைய வல்லமையினாலே தேவன் நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படின்னா, இதுல இருந்தே அப்படி நம்ம போவோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. நீங்க பைபிள்ல படிச்சதை ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லுங்க. நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? சின்ன பிள்ளைங்க கூட சொல்லலாம். நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் வந்தது, அப்புறம் மழை பெஞ்சது, 40 நாள் இடைவிடாமல் என்ன பண்ணுச்சு? இரவும் பகலும் மழை பெய்தது. அல்லேலூயா. அடுத்தது சொல்லுங்களேன். உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஆனா நீ அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா நோவாவின் காலத்துக்கே உங்களை கொண்டு போயிடுவான் ஒருத்தன். அல்லேலூயா. சொல்லுங்க. அடுத்து பேழை. முக்கியமான விஷயம். நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணாரு. எதற்காக உண்டு பண்ணாரு? அதான் ஜலப்பிரளயம் வரப்போகுது, 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய போகுது. அடுத்தது வேற சொல்லுங்களேன். பாவம் பெருகினது. அல்லேலூயா. எதுக்கு ஜலப்பிரளயம் வந்தது? எதுக்காக பேழை உண்டாக்கப்பட்டது? எதுக்கு இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்தது? எதற்கு வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது? எதற்கு பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது? எதுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, பாவம் பெருகினது. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பொழுது, இதை நீங்க முழுசா நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சாதான் புரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குனாரு, எல்லாத்தையும் நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினார், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் நம் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாயலாய் தேவன் மனிதனை உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கி தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நல்லதுதான், நல்லது என்று தான் கண்டார், நல்லதுன்னு தான் நினைச்சாரு. ஆனா அப்படியே ஒரு 3 அதிகாரம் தாண்டினதுக்கு அப்புறம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்துல 6 வாசிங்க. 6
ஆ ம் பாருங்களேன், ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளை ஒரு கீழ்ப்படியாத அல்லது ஊதாரித்தனமா அல்லது ஊர் சுற்றி கொண்டு வேலைக்கு போகாம சும்மா இவனை சில பெற்றோர் சொல்லுவாங்க, இவனை எதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் பெத்தேனே தெரியல அப்படின்னு வேதனையோட சொல்லுவாங்க. அது போலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த மனுஷனை நான் எதுக்காக இந்த பூமியில உண்டாக்கினோ அப்படின்னு இருதயத்துல மனஸ்தாபப்பட்டு அவ்வளவு வேதனையோட விசனத்தோட சொல்றாரு. ஏன் அப்படின்னா, எதுக்காக ஆண்டவர் இவ்வளவு வேதனைப்படுறாரு அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் 7ஆம் வசனத்துல, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமோ உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் ரொம்ப மனஸ்தாபப்படுறார், ரொம்ப வேதனைப்படுறார். எதுக்கு இவங்களை உண்டாக்குனா? ஏன்னா அவருடைய மனுஷனுடைய 5ஆம் வசனத்துல, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கண்டு, அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் கர்த்தர் இருக்கிறாருன்றதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எத்தனை பேர் கர்த்தர் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாருன்றதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் எல்ரோயி என்னை காண்கின்ற தேவன். ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு திரும்ப சர்ச்சுக்கு வந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணிருங்க? வந்துருங்க. பிஸ்னஸ் பண்றவங்க, தொழில் செய்யறவங்க, வேலை செய்யறவங்க எல்லாருமே இப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எதற்காக மனஸ்தாபப்படுறாரு அப்படின்னா, எப்பொழுது ஒரு பெற்றெடுத்த ஒரு பிள்ளை உருப்படி இல்லாம பிரயோஜனம் இல்லாம ஏனாதானோன்னு அப்படியே சுற்றி திரிகிறதோ, அதுபோல மனுஷனுடைய அக்கிரமம். நான் உண்டாக்கின நோக்கம் வேற, ஆனா தேவன் மனுஷன் என்னுடைய நோக்கத்தின்படி நடக்காம அவனுடைய மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இது நிமித்தமாய் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ மனஸ்தாபப்பட்டது மாத்திரமல்ல, மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிருச்சு. மனுஷன் அக்கிரமம் செய்கிறான் என்று சொல்லப்படல. அந்த ஆதியாகமம் 3 6ஆம் அதிகாரத்துக்குள்ள மனுஷனுடைய அக்கிரமம் என்ன ஆயிடுச்சா? எப்போ மனுஷனுடைய அக்கிரமம், எப்பொழுது பாவம் பூமியில பெருகுதோ அப்பொழுது தேவனுடைய கோபம் பூமியிலே வரும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாவத்தை காணாத, பாவத்தை பாராத, அப்போ அவர் வானத்திலிருந்து பூமியை மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வானத்திலிருந்து அவர் பூமியை பார்க்கும் பொழுது மனுஷனை பார்க்க முடியாதபடி மனுஷனுடைய பாவம் அவருக்கு முன்பதாக பூமியிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். நம்மளை ஆண்டவர் பார்க்கணும்னா நம்ம தான் ஆண்டவருக்கு தெரியணுமே தவிர, நமக்கு முன்னாடி நாம் செய்த பாவங்கள் அவருக்கு முன்னாடி போகக்கூடாது. அப்படின்னா நம்மளை ஆண்டவர் பார்க்க முடியாது. ஏன்னா பாவம் நம்ம என்ன பண்ணுது? மறைக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக நம்முடைய பாவங்களே அக்கிரமங்களே உங்களுக்கும் அவருக்கு நடுவாக என்ன பண்ணுது? பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய ஜெபம் கேட்க கூடாதபடிக்கு, ஐயா நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, என் குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லை, என் பிரச்சனை தீரல, என் போராட்டம் தீரல, என் சூழ்நிலை மாறவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன பண்ணல? குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணல? மந்தமாகவில்லை. உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது எது அப்படின்னா, என்னுடைய பாவமே. அல்லேலூயா. என்னுடைய அக்கிரமம் தான் ஏன் ஜெபத்தை தடை செய்கிறது. அல்லேலூயா. நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்துக்கு வர்றேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆனா என் ஜெபத்துக்கு ஒரு பதில் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு மேன்மையை உயர்வை என்னால பார்க்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அப்பொழுது நடந்ததுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பூமியை மனுஷனை நோக்கி பார்க்கணும்னு பார்க்கும் பொழுது முன்னாடி நிக்கிறது என்னன்னா மனுஷனுடைய அக்கிரமம். ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்பதனால பாவம் பெருகும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியாது? அமைதியா இருக்க முடியாது. நம்மலாம் ரொம்ப அமைதியா, ரொம்ப பொறுமையா, எதை சகிக்கிறோமோ இல்லையோ நம்ம என்ன பண்ணிடுவோம்? பாவத்தை என்ன பண்ணிடுவோம்? ரொம்ப சகிப்போட நம்ம பாவத்தை என்ன பண்ணிடுவோம்? கடந்து போயிடுவோம். மற்றதுக்கெல்லாம் பொறுமை இருக்காது. பிள்ளைகளை கண்டிக்கிறதுல
ரொம்ப பொறுமையா இருப்போம். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறதுல நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப பொறுமையா இருப்போம். அப்போ அதாவது பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை என்ன பண்றானா? பகைக்கிறான். வேத வசனத்தை கொண்டு அவங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுதுதான் இந்த வேத வசனம் அவர்களுக்குள்ள போய் அவர்களை கண்டித்து உணர்த்தும். அல்லேலூயா. அப்போ இதுல எல்லாம் நம்ம அமைதியா பொறுமையா இருந்துட்டு அவங்கள கண்டுக்காம விட்டுட்டோம்னா, பிசாசு அந்த பாவத்தின் நிமித்தமா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போய் தேவனை விட்டு அவங்கள தூரமாக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறதுனால ஆண்டவர் இந்த பூமியில ஒருத்தனை கூட நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பூமியில ஒருவரும் இல்லாதபடிக்கு நான் அழிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப முடிவு பண்ணிட்டாரு. இப்போ மொத்த பூமியிலையும் ஆதாம் ஏவாள் அப்புறம் காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் வருது. அதுல 28வது வசனத்துல 27 நோவாவுடைய தாத்தா மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். அடுத்தது 28ஆம் வசனம், லாமைக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நோவா என்றால் தேற்றுகிறவன் என்று பொருள். அல்லேலூயா. நோவா என்றால் தேற்றுகிறவன். இந்த தேற்றுகிறவன் எனப்பட்ட இந்த நோவா பூமியில வந்ததுக்கு அப்புறம் லாமைக்கு நோவாவை பெற்று போய் 592 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். லாமக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை, எத்தனை வயசுல நோவாக்கு குழந்தை பிறந்தாங்க? 3 குமாரர்கள், 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. எப்போ? 500 வயதுல நோவாவுக்கு பிள்ளை பிறந்தது. அல்லேலூயா. அப்பெல்லாம் மனுஷனுடைய வாழ்நாட்கள் அதிகமாக தான் இருந்தது. பாவம் பெருக 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைய குறைய ஆயுசு நாட்களும் குறைந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாக வேண்டுமானால் இந்த உலகத்துல மாத்திரமல்ல, நித்திய காலமாய் நம்ம ஜீவனோடு உயிரோடு கர்த்தரோடு வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு உடம்புக்கு அவசியம். வியாதி வந்தா மருந்து மாத்திரை அவசியம். உள்ளான மனுஷனில் பலன் கிடைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை அவசியம். அல்லேலூயா. உள்ளான மனிதனுக்குள்ள பலவீனம் வரும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் மெடிசின், ஆகாரம் தான் மெடிசின். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா சொல்றது என்னன்னா உணவே மருந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறீங்க அதெல்லாம்? உணவே மருந்துன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க அதெல்லாம்? நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற மளிகை சாமான், அதாவது தனியா, மல்லி, ஜீரகம், மிளகு எல்லாமே என்னதான்? ஒரு மருந்து. அதுபோல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ளான உள்ளான மனுஷனுக்கு உணவாகவும் இருக்கும். பாவம் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவத்தை தீர்க்கிற வியாதிக்கு மருந்தாகவும் அது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணத அந்த மொத்த பூமியிலையும் நோவாவை குறித்து வாசிக்கிறோம். 8வது வசனத்துல, நான் மொத்த பூமியை அழிக்க போகிறேன், மிருக ஜீவன் முதற்கொண்டு மனுஷன் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நோவாவை குறித்து சொல்லப்படுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவுக்கோ, இப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன தேவை அப்படின்னா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை தேவை. இப்போ இந்த சம்பவத்தை இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தோட நீங்க கம்பாரிசன் பொருத்தி என்ன பண்ணணும்? அப்படியே கம்பேர் பண்ணிட்டு ஒப்புவித்து அப்படியே கம்பேர் பண்ணிட்டே நீங்க வாங்க. அப்போ அதனுடைய அந்த முடிவு எப்படி இருந்தது, நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்பது தெளிவாக நமக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம அதிகமா தியானிக்கிற காரியம் தான் அது. இப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம், 1-2ல இருந்து அப்படியே வாசிக்கும் பொழுது அதுல எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ எல்லாருடைய வம்ச வரலாறும் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ அந்த 1-2ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:2. 1:1 வாசிங்க.
இப்ப எல்லாருடைய வம்ச வரலாறுமே எப்படிதான் ஆரம்பிக்குது? அடுத்த வசனம், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். இப்போ நோவாவுடைய வம்ச வரலாறு எப்படிதான் எழுதப்பட்டு இருக்கணும்? எப்படி எழுதப்பட்டு இருக்கணும்? நோவாவின் வம்ச வரலாறு, மெத்துசலா லாமைக்கை பெற்றார், லாமைக்கு என்ன பண்ணாரு? நோவாவை பெற்றார் அப்படின்னு ஆண்டவர் அந்த வம்ச வரலாறை எழுதுகிறதுக்கு முன்பதாக நோவாவுடைய சுபாவத்தை அல்லது நோவாவுடைய தன்மையை குறித்து அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரா? நீதிமானோ உத்தமனுமா இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய அப்பா பேரோ தாத்தா பேரோ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணல. ஏன்னா அவர் வாழ்ந்த நாட்கள்ல அந்த முழு பூமியிலும் நோவா மாத்திரம்தான் நீதிமானா இருந்தாராம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது மாதிரி எல்லா சுவிசேஷங்களும் சொல்றாரு. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க என்ன பண்ணுங்க? உட்படுங்கள், முயற்சி செய்யுங்க. ஜீவனுக்கு போகிற வழி அது எப்படி இருக்குது? இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதுல பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை பேரா? சிலர். அல்லேலூயா. சிலர், ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த இடுக்கமான வழியாய் பிரவேசிப்பாங்க. இப்போ அந்த மொத்த பூமியிலையும் நோவாவை தேவன் நீதிமானாய் கண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான் மாத்திரமல்ல, இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானோ உத்தமனுமாய் அவர் இருந்தார். நோவா தேவனோடு என்ன பண்ணிட்டு இருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்ப இதுக்கப்புறம் தான் சொல்லுது, நோவா சேம் காம் யாப்பேத் என்பவர்களை என்ன பண்றாரா? 3 குமாரனை பெற்றார். பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. அல்லேலூயா. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன பண்ணியிருந்தாங்களா? கெடுத்து கொண்டு இருந்தாருங்க. இப்போ யாருக்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லுது? நம்மளோட பிள்ளைகளை குறித்ததான ஒரு பாரத்தை நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? சும்மா யாரை பார்த்தாலும் போறவங்க வராங்க யாரையா கூப்பிட்டு சொல்லிடுவோமா? நமக்கு நெருக்கமாய் இருக்கிறவங்கள, நம்மோடு கூட நல்லா பேசுறவங்கள நம்ம யாருக்கிட்ட சொன்னா அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கோ அப்படி நம்பிலாம் சொல்லியிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஏன்னா அவங்க மனுஷன். அல்லேலூயா. மனிதன் மாறக்கூடியவன். அல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன்னா மாறக்கூடிய. அதனாலதான் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் வேலை பற்றிருந்தலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ரொம்ப நம்பி இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பாரு புள்ள போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணிருச்சான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இப்படி தனக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை, அந்த மனஸ்தாபத்தை, அந்த விசனமாய் தோன்றுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் ஒருத்தரத்துல ஷேர் பண்றாரு. யாருன்னா நோவா கிட்ட. அல்லேலூயா. நோவா, ஏன்னா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. 2 மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்ன பண்றாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்டார், காணப்படாமல் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறையில வரும் பொழுது நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நோவா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பெருகிருச்சு, பாவம் பெருகிருச்சு, பூமி முழுவதும் சீர்கெட்டதாய் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நோவாவை நோக்கி 13ஆம் வசனத்துல, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னா? லேலூயா. லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல என்ன பண்ணுச்சா? அந்த கிருபைதான் நோவாவுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்தது. லேலூயா. லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்திருக்கிறதுனால தான் இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்திருக்கிறதுனால தான் தேவன் இப்பொழுது இந்த வார்த்தைகளை உங்களோடு என்னோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய கிருபை நமக்கு இல்லாமல் போனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படாது, அந்த வார்த்தை நம்ம எச்சரிக்காது, அந்த வார்த்தை தேவனுக்கு நேராய் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:20.
ஆ. ம். 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 ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பூமியிலே ஜலப்பிரளயம் வந்த பொழுது, அந்த ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. பூமியிலே ஜலப்பிரளயம் 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்து, இரவும் பகலும் இடைவிடாமல் மழை பெய்து என்ன பண்ணுச்சு? பூமியில இருந்த எல்லாத்தையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் பூமியில அனுப்பினது நோக்கம் எல்லா மனுஷரையும், எல்லா மிருக ஜீவன்களையும், எல்லா ஊரும் பிராணிகளையும் பூமியிலே மனுஷனோடு சேர்த்து அழித்து போடுகணும் அப்படின்னு. ஆனா இங்க வேத வசனம் சொல்லுகிறது 20ஆம் வசனத்துல, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒரே தண்ணீர் தான், ஒரே ஜலம்தான் ஒருவரை அழித்தது, ஒரு சிலரை காப்பாற்றினது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நம்ம தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை குறித்து நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம், பாடுறோம், ஆராதனை வேலையில தியானிக்கிறோம். அதுல அந்த அக்கினி சூளையிலே தூக்கி கொண்டு போறாங்க. அது தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அக்கினி அவங்கள பச்சித்து போட்டுருச்சு. அந்த அக்கினியினாலே தூக்கி போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த அக்கினிக்குள்ள போடப்பட்ட அந்த 3 பேருக்கும் எதுவுமே ஆகல. அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால அப்படின்னா, அங்கு எரிந்து கொண்டிருந்த அக்கினி தூக்கிட்டு போனவங்கள அது பச்சித்து போட்டது. ஆனா தூக்கி போடப்பட்ட அந்த 3 பேரையும் அந்த அக்கினியினால ஒன்றுமே சேதப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் அவர்களோடு கூட அந்த அக்கினியிலே உலாவினார். அல்லேலூயா. அப்படின்னா எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு மேலாக அந்த இடத்துல ஒரு அக்கினி வந்தது. அவர்தான் தேவன். அல்லேலூயா. நமக்கு அந்த அந்த அக்கினியோ இந்த ஜலமோ எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, நமக்கு வருகிற பிரச்சனை, போராட்டங்கள் ஒருவேளை நம்மளை சாங்கடிக்கிறதற்கு, நம்மளை மூழ்கடிக்கிறதற்கு, நம்மளை பச்சிக்கிறதற்கு நம்மை சுற்றி அல்லது நமக்கு முன்பதாக எரிந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அக்கினியை விட பெரியவர். அல்லேலூயா. அந்த அக்கினியை விட நான் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஜலத்தை விட, உனக்கு இருக்கிற பிரச்சனையை விட, உனக்கு வருகிற போராட்டத்தை விட கர்த்தர் பெரியவர் என்பதை உணர்த்துகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, எனக்கு முன்னாடி இந்த அக்கினி ஒண்ணுமே கிடையாது, எனக்கு முன்னாடி இந்த ஜலம், இந்த தண்ணீர் ஒண்ணுமே கிடையாது. உன்னை அக்கினி சூளையில போட்டாலும் அந்த இடத்துல உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிங்க கெபியில போட்டாலும் சிங்கத்தை விட பெரியவர் யூத ராஜ சிங்கமாய் நம்மோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசியா நீங்க கண்டிப்பா ஆமென் அல்லேலூயா சொல்லுவீங்க. அமைதியா இருக்கிற பார்த்தா இல்லைன்ற மாதிரி இருக்குது. நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. சிங்கத்தை விட, ஏன்னா அவர் யூதராஜ சிங்கமாய் தானியேலோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சிங்கம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இங்க நோவாவின் காலத்துல ஆண்டவர் எல்லா மிருக ஜீவன்களுக்கும், நோவா போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரல. எல்லா சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், பெரிய காட்டு விலங்கு எல்லாமே அது ஜோடி ஜோடியா என்ன பண்ணிடுச்சு? பேழைக்குள்ள வந்து பிரவேசித்தது. அல்லேலூயா. ஒரு மிருகம், ஒரு பறவை, ஊரும் பிராணி கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? கீழ்ப்படிந்துச்சு. நோவா போய் பிரசங்கம் பண்றாரு, ஐயா மழை வரப்போகுது, இன்னும் 100 நாளைக்குள்ள என்ன பண்ண போகுது? பூமி அழிக்கப்பட போகுது, எல்லாரும் வந்து பேழைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு போய் பிரசங்கம் பண்றாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிடுறாங்களா? எல்லாரும் பரியாசம் பண்ணி இருக்கிறாங்க. மழை வரப்போதான், வெள்ளம் வரப்போதான், ஆத்துல தண்ணி போவோம், இங்க இருக்கிற இப்ப நம்ம பாக்குற அந்த வாழைச்சாப்பாத்து அந்த பக்கம்லாம் தண்ணி வந்து மூழ்க போகுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 40 வருஷம் 30 வருஷம் இங்கதான் இருக்கிறோம், ஆத்துல வந்த தண்ணி ஒரு நாளும் இதுக்கு மேலே என்ன பண்ணல, ஏறி வரல, இதுக்கப்புறம் வரப்போதா, போய் வேலையை பாரியா அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம்? நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்போம். அது போலதான் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அல்லேலூயா. நோவா போய் சொல்லும் பொழுது, ஏன்னா
தண்ணி வானத்திலிருந்து மழையா மாத்திரம் வரலையா, வானத்தின் மதகுகள் என்ன பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இமாச்சல பிரதேசம், இன்னொரு அஸ்ஸாம், இது மாதிரி 2-3 மாநிலங்கள்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வானம் என்ன பண்ணி மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேகம் அதாவது மழையா பெய்யல, அப்படியே ஓபன் பண்ணி திறந்து விட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சு, டேமை திறந்து விட்ட மாதிரி தண்ணி வானத்திலிருந்து என்ன பண்ணுது, அப்படியே பயங்கரமா ஒரே இடத்துல அவ்வளவு தண்ணி வருது. ஹல்லேலூயா. வானத்தின் மதகுகளை தேவன் என்ன பண்ணாராம், திறந்தார். பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் எல்லாம் ஊற்றெல்லாம் என்ன பண்ணிச்சு, அப்போ பூமியிலிருந்து தண்ணி மேல வருது, வானத்திலிருந்து தண்ணி மேல இருந்து கீழே வருது. அப்போ பூமி முழுவதும் ஜலத்தினால நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. யாரு? நோவா யாருக்கு போய் சொன்னாரோ அவங்க யாருமே இதை என்ன பண்ணல. மழை தானே வரப்போகுது, அது 40 நாள் இடைவிடாம மழை இது வரைக்கும் பூமியில பெஞ்சதே கிடையாது, அதனால எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் புசித்து நல்லா சாப்பிட்டு நல்ல கொண்டாட்டத்தோட இப்ப நம்ம இந்த பூமியில இப்போ நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் அப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் பாவம் பெருகி கொண்டு போகிறது, ஒரு பக்கம் தேவ கோபம் ஜனங்கள் மீது வருகிறது. இந்த கோபம் வரப்போகுது, தேவன் அழிக்க போகிறார்னு சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷம், இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தங்க கூட பேழைக்குள்ள வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை காட்டுது அப்படின்னா, எல்லாருக்கும் வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தையை எல்லாரும் கேட்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் எச்சரிப்பு பெற்று, எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ள வருகிறோமோ அவர்கள் தான் காக்கப்பட முடியும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு சமூகத்துக்கு போயிட்டேன், நான் ஜெபத்துக்கு போறேன், நான் ஆராதனைக்கு போறேன், சண்டே ஜெபத்துக்கு ஆராதனைக்கு போறேன், இதனால ஆண்டவர் என்னை காப்பாற்றிடுவார்னு நான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம், இதனால ஆண்டவர் என்னை என்ன பண்ணிடுவாரு, பேழைக்குள்ள கொண்டு போய் என்னை காப்பாற்றுவார்னு நான் என்ன பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிற எல்லாருமே எச்சரிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவன் நம்மை பேழைக்குள்ள வைத்து காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த ஆவிகள் கீழ்ப்படியல. அல்லேலூயா. இப்ப அந்த ஆவிகள் எங்க இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் கீழ்ப்படியாத ஆவிகள். இது போல ஆண்டவர் கீழ்ப்படியாத தேவ ஜனத்தின் மேலதான் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோபம் வரும். அல்லேலூயா. உலகத்தார் மேல, தேவனை அறியாத ஜனங்கள் மேல வருகிற ஆக்கினையை விட தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆராதனையிலே பங்கெடுத்து ஜெபத்திலே பங்கெடுத்து ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்ப மனம் இல்லை அப்படின்னா அவர்கள் மேலதான் தேவ கோபம் அதிகமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது சொல்றார். 11:7 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துல காணப்படுகிற சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறதா அப்படின்னு அதை அப்படியே நம்ம 1 by 1 நம்ம பார்த்தாலே போதும். நோவா பேழைக்குள்ள பிரவேசித்தது போல நிச்சயமாய் இதை ஃபாலோ பண்ணி போனோம்னா நிச்சயமாய் தேவன் நம்மையும் பேழைக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், நோவாவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளையும் விசுவாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வரவே மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசத்தினால வந்தீங்க? எத்தனை பேர் ஐயோ நான் போகலைன்னா கேட்பேன்னு எத்தனை பேர் வந்தீங்க? கேட்பாங்களே அப்படின்னு எத்தனை பேர் வந்தீங்க? எல்லாருமே விசுவாசத்தோட தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அப்போ அவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல என்ன வரல, அந்த அளவு மழையே வரல,
40 நாள் இடைவிடாம மழையும் வரல, இந்த மாதிரி ஒரு ஜலப்பிரளயமும் என்ன வரல. ஆண்டவர் ஜலம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியா பூமியில தண்ணி வந்துருச்சு. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவா மூலமாய் ஜலப்பிரளயம் வரப்போகுது, மழை பெய்ய போகுது அப்படின்னு. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து என்ன பண்றாராம், அவர் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றார். அல்லேலூயா. அவருக்குள்ள என்ன விசுவாசம் இருந்தது அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை பார்க்கல, ஆனா தேவன் சொன்னதுனால அதை விசுவாசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் பரலோகத்தை பார்க்கல, ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நானும் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்தேன், ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் என்ன பண்ணாரு, காண்பித்தார். ஆண்டவர் என்னை நரகத்துக்கு கூட்டு போய் என்ன பண்ணாரு, காண்பித்தார் அப்படிலாம் சொல்றாங்க. நமக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இதை தான் வேதம் சொல்லுது. அதே எபிரேயர்ல, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் நம்புறேன், அதனுடைய உறுதி தான் விசுவாசம். பரலோகம் இருக்கிறது, பரலோகம் எனக்காய் இருக்கிறது, மோட்சம் எல்லாருக்கும் இருக்குன்றத புரஜாதிகள் கூட என்ன பண்றாங்க, சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அது போய் அந்த கோயில் கதவை திறக்கும் பொழுது அது பார்த்தா நான் என்ன பண்ணிடுவேன், இது நம்புறது. ஆனா நான் பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை போல இயேசுவை போல நான் மாறாவிட்டால் அந்த சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதை நான் உறுதியா நம்புறேன். பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நம்பிக்கை கண்டிப்பா ஒரு நாள், அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவங்கள எங்க கொண்டு போகாது, சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போகாது. ஆனா நான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நான் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நான் தேவன் என்னை அவர் வரும் பொழுது எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை மறுரூபமாக்கி அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை அதை உறுதியான நம்புறேன். பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா ஏதோ அப்படியே நான் நம்பிட்டு போறது இல்லை. அல்லேலூயா. உறுதியா நான் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். உண்மையா வாழ்ந்தாதான், நான் செய்கிற தொழிலில் நான் உண்மையா இருக்கணும், நான் செய்கிற வேலையில உண்மையா இருக்கணும், தேவனை கொடுத்திருக்கிற சின்ன சின்ன ஊழியத்துல நான் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும், தேவனுக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும், ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறவன தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்துல பேழைக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. இங்கே அதான் நோவாய் குறித்து சொல்லும் பொழுது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது. இரண்டாவது, காணாதவைகளை குறித்து தேவன் சொல்லும் பொழுது அதை விசுவாசித்தார். மூன்றாவது, தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பை பெற்றார். என்ன எச்சரிப்பு அப்படின்னா, நான் பூமியை அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு அமர்ந்திருக்கிற, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் தேவன் எச்சரிப்பின் வார்த்தையாய் தான் இந்த தேவன் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல சங்கீத 2ஆம் வசனத்துல கடைசி 2 வசனங்களை, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு நீங்கள் அவரை முத்தம் செய்யுங்கள், ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம், இந்த கொஞ்ச காலம்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதத்திலே எழுதப்பட்டு எத்தனை 1000 வருடங்களை நம்ம கடந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3000-4000 வருடங்கள் இருக்கும். அப்ப சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் என்ன பண்ணிருக்குது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நோவாவை போல கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் பொழுது, நீ போய் ஒரு பேழை உண்டு பண்ணு, அந்த பேழையினுடைய அளவு இப்படி இருக்கணும், அந்த பேழைக்குள்ள நான் சொல்லுகிறபடி இந்த மிருக ஜீவன்களை கொண்டு போ, அந்த பேழைக்குள்ள நான் சொல்லுகிறபடி போய் நீ சுவிசேஷத்தை பிரசங்கி, அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து உள்ள பேழைக்குள்ள வருகிற எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. வந்தா வரட்டும், சொல்ல வேண்டியது சொல்லிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னது போல மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, பேழைக்குள்ள ஜோடி ஜோடியா வந்துருச்சு.
ஏன்னா முழு பூமியை அவர் அழிக்க போறாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சந்ததியை உருவாக்கும்படியாய் மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளும் இந்த பூமியில வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துலயும் ஒரு ஜோடியை காப்பாற்றி உள்ள வைக்கிறார். அல்லேலூயா. மனிதனை காப்பாற்றார். நோவா மூலமாய் ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்கும்படியாய், நோவாவுக்கு பின்பதாய் பூமியிலே ஜனங்கள் உருவாகி பிறக்கும்படியாய், பழுகி பெருகும்படியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சந்ததியை அப்படியே காப்பாற்றி உள்ள வைக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நோவாவை போல நீதிமானாய் பரிசுத்தமாய் இருந்தால் நம் மூலமாய் அநேக பரிசுத்த சந்ததி உருவாக்கப்படும். அல்லேலூயா. அநேக பரிசுத்த ஜாதிகளை தேவன் உங்கள் மூலமாய் என் மூலமாய் உருவாக்குவார். அல்லேலூயா. நம் மூலமாய் பரிசுத்த சந்ததியை பெரும்படிக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். விசுவாசித்தார், காணாதவைகளை குறித்து விசுவாசித்தார். மூன்றாவது, தேவனுடைய எச்சரிப்பை பெறுகிறார். நீ போய் ஒரு பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழை இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம் இருக்கணும். நான் சொல்ற மரத்துல தான் என்ன பண்ணணும், அந்த பேழையை செய்யணும். இப்படி எல்லாம் ஆண்டவர், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் போய் நீங்க திரும்ப அந்த காரியங்களை தியானிங்க. 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் வார்த்தை சொல்லப்படுது, எல்லாருக்கும் வசனம் சொல்லப்படுது. ஆனா எத்தனை பேர் நோவாவை போல, நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டபடியே அவர் செய்தது போல எத்தனை பேர் நாம நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த பேழைக்குள்ள நாம தான் அந்த பேழையை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. நமக்காகவும், எப்படி நோவா தனக்கு மாத்திரமல்ல, இப்போ நோவா தான் தேவன் நீதிமானாய் கண்டார். எதுக்காக மனைவியை உள்ள போனாங்க, எதுக்காக பிள்ளைகள் போனாங்க, எதுக்காக மருமக்கள் போனாங்க, அதுல ஒரு தெய்வ நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தா நோவா மாத்திரம்தான் நீதிமானா பார்த்தேன், அப்போ நோவாவை மாத்திரம் நான் என்ன பண்ணிடுறேன், வேலைக்குள்ள கொண்டு போறேன்னா அடுத்தடுத்த சந்ததி என்ன பண்ணணும், உருவாகணும் என்கிற நோக்கத்தினால ஆண்டவர் நோவாவோடு கூட சேர்த்து மனைவியையும் பிள்ளைகளையும் மருமக்கள் மாரையும் என்ன பண்றாரு, 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள பிரவேசித்து அவங்க ஆண்டவர் பேழை உண்டு பண்ணி, நீ மிருக ஜீவன்கள் உனக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கோ, அந்த 40 நாள் மழை பெய்து முடிந்து அந்த தண்ணியெல்லாம் பூமியில என்ன பண்ணணும், வற்றி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு போஜனத்தை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நம்ம மழை பெய்யுது, 3 நாள் புயல் வரப்போகுதுன்னா, வரதா புயல் வந்துச்சு, மிக்ஜாம் புயல் வந்தது, தானே புயல் வந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் 2011க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 புயலை பார்த்துட்டோம். இப்போ புயல் வரப்போகுது அப்படின்னா நியூஸில் என்ன பண்ணுவாங்க, மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், கரண்ட் இருக்காது, சாப்பாடு இருக்காது, பால் வாங்கி வச்சுக்கோங்க, பிரெட் வாங்கி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நியூஸில் சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் ஆயத்தமாக முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், வாங்கி வச்சுருப்போம். எத்தனை நாளைக்கு, ஒரு 3 நாளைக்கு. இப்போ 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்ய போகுது. இவங்க குடும்பத்தில் மொத்தம் 8 பேர், இவங்களுக்கு ரெடி பண்ணுறதே கஷ்டம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உள்ள வருகிற மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாத்துக்கும் நீ தான் என்ன பண்ணணும், ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் பேழையை ஆயத்தம் பண்ணணும். பேழை ஆயத்தம் பண்றதே பெரிய கஷ்டம். கொப்பேறு மரத்தை எடுத்துட்டு வந்து அதை அறுத்து, அதை சைஸா அறுத்து, அதை அந்த பேழையை உண்டாக்கணும். இன்னொரு பக்கம் போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தணும். இன்னொரு பக்கம் ஆண்டவர் இன்னொரு வேலையும் கொடுத்திருக்கிறார். என்ன வேலை, மிருக ஜீவன்கள், பறவைகள், உன் பேழைக்குள்ள வருகிற எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரத்தை நீ என்ன பண்ண, போஜனத்தை ஆயத்தப்படுத்தி நீ உள்ள என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். யோசித்து பாருங்களேன், 2 பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு என்ன ஆயிடுது, ஸ்கூலுக்கு அனுப்பி அதை கூட்டு வந்து காலையில் சர்ச்சுக்கு கூட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு என்ன ஆயிடுது. நோவா எப்படிங்க அந்த பேழையை உண்டாக்குனாரு, எப்படி அவ்வளோ சாப்பாடை, யோசிச்சு பாருங்களேன். இதுதான் ஆயத்தம். அல்லேலூயா. ஆயத்தன்றது சும்மா அப்படியே வந்துடாது, அதுக்காக பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. பேழையை உண்டு பண்ணணும் அப்படின்னு அவர் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது பேழையை உண்டாக்குறதற்கான எல்லா காரியத்தையும் தேவன் அவருக்கு ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும். நான் ஆயத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும், தேவனுக்கு பிரியமா நான் வாழணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு வச்சு அந்த ஆயத்தத்தை செய்கிறதற்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்வர், போதுமானவர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா அப்பப்ப கைத்தட்ட சொல்றது? தூக்கம் போயிடும். கைத்தட்டும் பொழுது என்ன ஆகும்னா சூடாகும், ரத்த ஓட்டம் என்ன பண்ணும், கையில இருந்து அந்த பிளட் வேகமா ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி பிளட் என்ன ஆகும், பிரெயினுக்கு எல்லா இடத்துக்கும் போகும். அப்ப தூங்கிட்டு இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற மூளை என்ன பண்ணும், அப்படி தட்டின உடனே டக்குன்னு அப்படியே பம்ப் ஆகி பிரெயினுக்கு போன உடனே அப்பதான் தூக்கத்துல இருந்து என்ன பண்ணும், முழிப்பு வரும். இதெல்லாம் சீக்ரெட், பின்னாடி சயின்ஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆகையினால இங்க நோவா தன்னை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறார், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துறார், மருமகளை ஆயத்தப்படுத்துறார். அடுத்தது போய் அவன் கேட்கிறானா இல்லையோ, பேழைக்குள்ள வர்றானா இல்லையோ, சுவிசேஷத்தை என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரப்போகுது, பேழைக்குள்ள வந்துட்டேனா நீ காப்பாற்றப்படுவ, இல்லைன்னா இங்கே அழிஞ்சு போயிடுவ. இந்த பேழை யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இயேசுக்குள்ள வந்துட்டேனா நீ காப்பாற்றப்படுவ. நீ பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுத்தனா காப்பாற்றப்படுவ. அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா காப்பாற்றப்படுவ. சிலுவையிலே உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி பார்த்தா நீ பிழைப்பாய். அல்லேலூயா. கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள தேவனே அனுப்புறாரு. அவங்க செய்த இதே கோபாக்கினம் தான், இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்த காரியத்தை நிமித்தமா தேவனே வாதையை என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனத்துக்குள்ள அனுப்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் போய் அநேகரை கடித்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே ஜனத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற, ஆண்டவரே உங்களுடைய ஜனம், ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஜனம், எகிப்துல இருந்து இதுக்காக நீங்களை கூட்டு வந்தீங்க, கொஞ்சம் மனம் இருங்க ஆண்டவரேன்னு மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிது நிமித்தமா ஆண்டவர் மனதுருகி ஆண்டவர் மோசைக்கிட்ட சொல்றாரு, சரி நான் சொல்றதை செய், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை என்ன பண்ணு, மேல நிறுத்தி வை, அதை நோக்கி பார்க்கிற எல்லாரும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை சர்ப்பம் அவங்களை கடிச்சு இருந்தாலும் அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஜீவன் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, எல்லா பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாய் ஒரு மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் நமக்காய் சிலுவையிலே தொங்கின இப்பொழுது நீங்களை நானும் நோக்கி பார்க்கிற இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் நம்முடைய ஜீவனுக்கு பிழைப்பு உண்டு. அவரை நோக்கி பார்த்த எந்த ஆத்துமாவும் பிழைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இதைதான் நோவா செய்யறாரு. தன்னை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்து மிருக ஜீவன்களை ஆயத்தப்படுத்தி பேழைக்குள்ள கொண்டு வருகிறார். உள்ள கொண்டு ஆண்டவர் சொல்றாருப்பா, என்னை பேழைக்குள்ள கொண்டு வர சொன்னார், நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு விடல. ஆண்டவர் எல்லா மிருக ஜீவனுக்கும் உனக்கும் தேவையான அந்த 40 நாள் முடிந்து அந்த ஜலம் பூமியிலிருந்து வற்றி போய் நீ வெளியே வர்றது வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீ பேழைக்குள்ள சேர்த்துக்கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வேலை செய்யணும் தான் நோவாவும் வேலை செஞ்சாரு. இந்த பூமியில நம்ம வேலை செய்யணும். நம்ம ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடாது இருக்க கடவுன் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பூமியிலே எல்லாரும் வேலை செய்யணும், நல்ல கடினமா உழைக்கணும். ஆனா வேலையை மாத்திரம் செய்து கொண்டு இருந்தா வேலையை செய்ய முடியாது. அல்லேலூயா. வேலையே பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர வேலையை உண்டு பண்ணுகிறதுல நமக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேலையை எப்படி உண்டாக்க முடியும்? கர்த்தர் சொல்லுகிறத கேட்கணும். கர்த்தர் சொல்லுகிறத எப்படி கேட்க முடியும்? கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரோடு நோவாய் போல சஞ்சரிக்கணும், கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் எப்போ கேட்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தா தான் கேட்கும். கர்த்தருடைய சத்தத்துல ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போயிட்டா கர்த்தருடைய சத்தம் கேட்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அதே நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா இருந்து, ஆண்டவரே என் எதிர்காலம் உங்க கையில இருக்கிறது. அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது.
ஏற்ற காலத்துல என்னை உயர்த்தும்படிக்கு உம்முடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையும் செய்யணும், பேழையும் செய்யணும். அல்லேலூயா. பேழையும் ஆயத்தப்படுத்தணும், என்னையும் நான் ஆயத்தப்படுத்தணும். என்னையும் ஆயத்தப்படுத்தணும், என் குடும்பத்தையும் நான் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும். வெளியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் பேழைக்குள்ளாய் சேர்க்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் நோவாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். வேலை மாத்திரம் செஞ்சுட்டு நான் மட்டும் காப்பாற்றப்பட்டு நான் மட்டும் பேழைக்குள்ள போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. இதை தான் இங்க வாசிக்கிறார். தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற உடனே அவர் என்ன பண்றாருன்னா பயபக்தி உள்ளவனாகி, அல்லேலூயா. அடுத்து அவருக்குள்ள முதல்ல விசுவாசம் வந்தது. காணாதவைகளை குறித்தும் விசுவாசித்தார். அவர் பார்க்கல, ஆனா முழு நிச்சயமா விசுவாசிக்கிறார். மூன்றாவது தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எச்சரிப்பு பெறுகிறார். நான்காவது எச்சரிப்பு பெற்றவுடனே அவருக்குள்ள என்ன வந்தது அப்படின்னா எபிரேயர் 11:7 நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள்ள பயபக்தி உள்ளவனாகி. அல்லேலூயா. பக்தி எல்லாருக்குள்ளையும் தான் இருக்குது. நம்ம அடிக்கடி ஜெபிக்கிறோம், பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக என்ன பண்றாரா தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பக்தி எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டா எல்லாருக்குமே இருக்கு. நம்மளை விட பக்திமான்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நம்மளாம் இங்கே முழங்கால் போட்டு இப்படி மண்டி போட்டு ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற மாட்டோம். ஆனா இதை நம்ம கண்டிப்பா செய்யணும். எப்படி? முழங்கால் போடிட்டு அப்படியே வணங்கி என்ன பண்ண ஆண்டவரை, மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை பரலோகத்துல ஆண்டவருக்கு முன்பதாக கலட்டி வச்சுட்டு என்ன பண்றாங்களா, பணிந்து குனிந்து ஆண்டவரை என்ன பண்றாங்களா. ரோட்ல போகும்பொழுது ஒரு தேரோ ஒரு ஏதோ ஒரு காரியமோ வரும்பொழுது, நான் அந்த அவளூருக்கு மேஷன் வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தேன், கற்பூரத்தை கொளுத்தி முன்னாடி வச்சுட்டு என்ன பண்றாங்க, இப்படியெல்லாம் பணிந்து கொள்ளுந்தில்ல, அப்படியே படுத்துட்டாங்க. என்ன பண்றாங்க? 5 வேளை இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, 3 வேளை தொழுகிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க. இது பக்தி. அல்லேலூயா. ஆனா நோவாவுக்குள்ள வந்தது பயபக்தி. அல்லேலூயா. பக்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம், ஆனா பயபக்தி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மாத்திரம்தான் இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ள இருக்கும்னா, பரிசுத்தமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், நானும் பரிசுத்தமாய் வாழணும் என்கிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. நோவா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே, தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட உடனே அவருக்குள்ள என்ன வந்தது? பயபக்தி வந்தது, பயம் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படியணும்ன்ற பயம் அவருக்குள்ள வந்ததுனால பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவர் சுதந்திரவாளியாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நோவாவுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? விசுவாசம் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா எத்தனை பேர் எச்சரிப்பை பெற்றுக் கொள்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய எச்சரிப்பு வார்த்தையினால தேவனுடைய எச்சரிப்பை பெறுகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயமும் நமக்குள்ள வருகிறது? தேவ பயம் எத்தனை பேருக்குள்ள வருகிறது? எத்தனை பேர் நோவாவை போல தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த 6ஆம் அதிகாரத்துல வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 6ஆம் அதிகாரத்துல கடைசி அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து 6ஆம் அதிகாரத்துல 22 வாசிச்சோம். தேவன் நோவா அப்படியே செய்தார். 7:5 வாசிக்கும் பொழுது நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மழை வந்துருச்சு பூமியில, 40 நாள் இரவும் பகலும் இடைவிடாமல் பெஞ்சு. ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாரும் உள்ள பிரவேசிங்கன்னு சொன்னாரு. நோவா, மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் 8 பேரும் உள்ள போயிட்டாங்க. மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் அப்படியே ஜோடி ஜோடியா கிளம்பி என்ன பண்ணிடுச்சு, அது பாட்டுக்கு உள்ள போயிடுச்சு பேழைக்குள்ள. எல்லாம் உள்ள போன உடனே ஆண்டவர் 16ஆம் வசனத்துல தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு என்ன பண்ணிட்டாரா? கதவை அடைத்தார். இந்த கதவை அடைத்தார் அப்படின்னா நமக்கு எந்த சம்பவம் ஞாபகம் வரணும் அப்படின்னா, புத்தியுள்ள கன்னிகைகள். அல்லேலூயா. வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 10 கன்னிகைகளை குறித்து. 5 பேர் புத்தி இல்லாதவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. 5 பேர் இடத்துல தீவெட்டி, 2 பேர் இடத்துலயும் தீவெட்டி இருந்தது. 2 குரூப்கிட்ட என்ன இருந்தது? தீவெட்டி இருந்தது. ஆனா ஒருத்தர்கிட்ட தான் என்ன இருந்தது? மணவாளன் வருகிற வரைக்கும்
எரிகிற தீவெட்டியை, எண்ணெயுள்ள தீவெட்டியை பிடித்து கொண்டிருந்தவங்க, விழித்திருந்தவங்க, ஆண்டவர் மணவாளன் வந்த பொழுது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க. ஆயத்தமா இருந்தவங்க மணவாளனோட அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு? மணவாளன் கதவை பூட்டிட்டார். அல்லேலூயா. இங்கே நோவாவை உள்ள பேழைக்குள்ள உள்ள போக வச்சுட்டு ஆண்டவர் கதவை பூட்டினது யாரு? ஏன்னா ஒருவேளை பேழை ஜலப்பிரளயம் வந்ததுக்கு அப்புறம், மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஒருவேளை வெளியில இருந்து எவனாவது பயந்து பயத்துல வந்து, ஐயோ என்னை காப்பாத்து நோவா, என்னை காப்பாத்து அப்படின்னு ஒருவேளை எவனாவது சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே நோவா உள்ள போய் பூட்டி இருந்தார்னா சத்தம் கேட்டு என்ன பண்ணிருப்பாரு? திறந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொன்னதுதான். நீ சொல்லு, பேழைக்குள்ள நீ போற வரைக்கும் சான்ஸ் இருக்கு. இது எதுக்கு நான் இவ்வளவு நிதானமா சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. வருகை நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துல இல்லை. அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னும் சான்ஸ் இருக்கு, இன்னும் நேரம் இருக்குன்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா பேழையை ஆயத்தம் பண்ணவும் முடியாது, பேழைக்குள்ள பிரவேசிக்கவும் முடியாது. ஆகையினால ஒருவேளை அந்த நோவா உள்ள போய் பேழையை பூட்டி இருந்தாருன்னா, இப்போ எல்லாருமே உள்ள போயிட்டா யாரு வெளியே கதவை போட்டுருது? நம்ம வெளியே போறோம்னா வீட்டு கதவை என்ன பண்ணுவோம்? வெளியே பூட்டி போட்டு போயிடுவோம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள தானே பூட்டுவோம். வெளியே யாராவது பூட்டுவாங்களா? பூட்ட மாட்டோம். அப்போ வீட்டுக்குள்ள பூட்டிட்டா நம்ம திறந்து வெளியே வந்துடும். நோவா ஒருவேளை வெளியே சத்தம் கேட்டு வெளியே வந்துரு யாரும் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலத்துக்கு அப்புறம் ஒருத்தரும் உள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்துல கிருபையை போக்கடிக்காம, கிருபையை நஷ்டப்படுத்தாம, இந்த நாளிலே தேவனோடு ஒப்புரவாகி, தேவனோடு சஞ்சரித்து, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவ சத்தம் கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடி, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை அனல் மூட்டி எழுப்பி நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டு வாழ்ந்தோமானால், அந்த நாள் வரும் பொழுது தேவனோடு நம்ம பிரவேசிப்போம். கதவு பூட்டப்படும். அல்லேலூயா. நோவாவையும் குடும்பத்தையும் எல்லா மிருக ஜீவன்கள் உள்ள அனுப்பிட்டு கர்த்தரே கதவை பூட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கதவு பூட்டி உள்ள போயிடுச்சு, ஆண்டவர் பூட்டிட்டானோ, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் அவர். அல்லேலூயா. ஆண்டவர் பூட்டினா யாராவது திறக்க முடியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அங்கேயே கிருபை நின்றும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவரே என் மேல கிருபை ஆயிரும், எனக்கு கிருபை ஆயிரும், என் பாவங்களை மன்னி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து தன்னுடைய பேழையாகிய திருச்சபைய, பேழைக்குள்ள போன எல்லாரையும் அப்படியே பேழையோட தூக்கிட்டு போயிடுவார். எங்க? அவருடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா. அப்போ பேழையை எடுத்துட்டு போயிட்டாரு. பேழை பூட்டப்பட்டுருச்சுன்னா அந்த பேழைக்குள்ள என்ன பண்ண முடியாது? அங்கேயோட கிருபை என்ன பண்ணிடும்? நின்றும், முடிஞ்சிடும். கிருபையின் காலம் முடிந்துடும். அடுத்து தேவனுடைய கோபாக்கினையின் காலம். அல்லேலூயா. இதை வெளிப்படுத்தல் விசேஷத்துல நீங்க பொறுமையா நிதானமா பொறுமையா வாசிங்கன்னா புரியும். அந்த கோபாக்கினையின் காலம், அந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாள் என்ன பண்ணுமா? குறைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையும் நம்ம இந்த வசனங்கள்லாம் படிச்சும் கேட்டும் உணர்வில்லாதவர்களாய், நேற்றைய தினத்தில் வாசித்தது போல, ரோமர் 1:21 நம்ம வாசித்தது போல உணர்வில்லாதவர்களாய் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா வேலைக்குள்ள போகவும் முடியாது, காப்பாற்றப்பட முடியவும் முடியாது. அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் கதவை அடைத்தார், அதுபோல ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். கிருபையின் காலம் முடிவுக்கு வரும். அல்லேலூயா. அதற்கு பிறகு நம்ம என்ன அழுதாலும் புலம்புனாலும் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. இதனாலதான் ஐஸ்வர்யான் லாசரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னாரு. லாசரு எங்க இருந்தாரு? டேபிளுக்கு கீழே உட்கார்ந்து கீழே விழுகிற துணிக்கையை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். ஐஸ்வர்யான் எப்படி இருந்தான்? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தான். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஐஸ்வர்யத்தின் மேல பண மயக்கத்தினால தன்னுடைய ஆத்மாவை எங்க கொண்டு போயிட்டாரு? இழந்து போயிட்டார். தம்முடைய ஆத்மாவை இழந்து போன உடனே அங்க போயிட்டு அக்கினியில வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே அந்த லாசருவை அனுப்பி என்ன பண்ணு, ஒரே ஒரு சொட்டு என் நாக்கில் என்ன பண்ணு, கொஞ்சோண்டு தண்ணி,
என்னால தாகம் என்ன பண்ண முடியல, இந்த ஷீட்டு இந்த அனல்லையே இப்ப நம்மளால என்ன பண்ண முடியல, உட்கார முடியல, தாகம் எடுக்குது, தண்ணி எங்கடா இருக்குன்னு தேடுது. அவர் நரகத்துல இருந்து கூப்பிடுறாரு, ஆண்டவரே லாசரு அனுப்பி என்ன பண்ணுங்க, ஒரு சொட்டு என் நாக்குல தண்ணி விடுங்க, அந்த அளவுக்கு என்னால வேதனை தாங்க முடியலன்னு சொல்லும் பொழுது, இப்போ எனக்கு சான்ஸ் கொடுங்க, ஒருவேளை எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா கூட எங்க இருக்கிறாங்க, பூமியில இருக்கிற என் உறவினர்களுக்கு என்ன பண்ணணும், இதை நான் சொல்லணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவுதான், உனக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு போயிருச்சு. இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள். அல்லேலூயா. இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கே நம்ம மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் எதை விடணுமோ விடணும், எதை விட்டு திரும்பணுமோ திரும்பணும். ஒருவேளை உலகத்துக்கு நேராக நம்ம போயிட்டு இருக்கலாம், பாவத்துக்கு நேராக போயிட்டு இருக்கலாம், இன்னமும் நம்ம உலகம், வேலை, குடும்பம், இப்படியே நம்ம மனசெல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம் இப்படியே இருந்ததுன்னா வேலைக்குள்ள போக முடியாது, நம்ம ஆயத்தமாகவே முடியாது. ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா இந்த பூமி முழுவதும் ஜலம் மூடி எல்லாத்தையும் அழித்து போட்டது போல நித்திய காலமாய் அழிவு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நரகத்துல நித்திய அழிவு நமக்கு, அதாவது முடிவே இல்லாத உபத்திரம், முடிவே இல்லாத அழிவு. அந்த நரகத்தை நோக்கி தேவன் உங்களையும் என்னையும் கோபாக்கினைக்கென்று தேவன் நம்மை நியமிக்கல, கிறிஸ்து இயேசு மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே உங்களை என்னை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அப்படியே ஒப்பு கொடுப்போம். இன்னொரு காரியம், 8ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 8ல் நோவா இப்போ பேழையை விட்டு வெளியே வந்துட்டாரு, ஜலம் எல்லாம் வடிஞ்சிருச்சு. நோவா இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, சுத்தமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டார். நாம செய்ய வேண்டியது இதுதான். ஆண்டவரே, இப்பொழுது என்னை பலிபீடத்திலே தகன பலியாய் ஒப்பு கொடுத்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். எல்லாம் முழங்கால் படியிடலாம். ஒரு சுகந்த வாசனை, ஒரு உகந்த ஒரு பலியா என்னை இப்பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே. நோவாவை போல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா இயேசுவே. இப்பொழுது ஆண்டவரே நோவாவை போல நீதியுள்ள உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இப்பொழுது ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தெய்வ பயம் எனக்குள்ள வரட்டும், உம்மை குறித்ததான ஆண்டவரே பக்தி வைராக்கி எனக்குள்ள வரட்டும், பரிசுத்தம் இப்பொழுது எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை தேவன் வரப்பண்ணினார். 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அக்கிரமக்காரரை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார். இந்த கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாய் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியா இப்பொழுது தேவ எச்சரிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஒரே ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, கதவு அடைக்கப்படுகிறதற்கு முன்னாய் நாங்க பேழைக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல சொல்ல போறீங்க, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை, உம்மோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்மோடு சஞ்சரித்த நோவாவை நீ பேழைக்குள்ளே காப்பாற்றினீர் ஆண்டவரே. நாங்களும் உம்மோடு சஞ்சரிக்க, நாங்கள் உம்மோடு உறவாட, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, உமக்கு ஆண்டவரே பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே காப்பாற்றப்பட, எங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே அப்பா தகப்பனே ஐக்கியமாய் இருக்கிற எல்லாரையும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் நாங்கள் வாழ இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இருக்கிற நாங்கள் எங்களை மனப்பூர்வமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை உடைய வசனத்தின்படி எங்களை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக எச்சரிப்பு
எச்சரிப்படைந்து ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக தேவன் காணப்பட முடியாய் நாம் அல்ல கத்திரை சோத்திரிப்போமாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்மோடு கத்திரை வார்த்தையை கொடுத்த அன்பு நம் மகனையும் கத்திர ஊழியங்களையும் கத்திர அநேக மக்களுக்கு ஆசிரியமாய் கத்திர மாற்றி தர முடியாய் கத்திரை சோத்திரிப்போமாம். மகிமையான பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த ஆராதனை நாளிலே மை பாடி துதித்து நாமத்தை உயர்த்தி நன்றி செலுத்தி ஆண்டவரே மை துதிக்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறோம். வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே நாங்களுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபையாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவீராக. இந்த ஆராதனைக்குரிய ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகவும் சொன்னது போல ஆலயத்தின் நன்மையால் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் எல்லா நன்மைகளினாலும் எல்லா சுகத்தினாலும் எல்லா பலத்தினாலும் எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து கத்தர் காத்து கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை தேவன் செய்ய தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் என்ன சொல்வோம்? என் ஆத்துமாவே என் முழு உலமையோடு பரிசு